வணக்கம். ஏ டு இசட் ஜோதிட நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம் இந்த காணொளியில் 2025 ஆண்டில் உள்ள தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் உள்ளவருக்கான மிக முக்கிய பெயர்ச்சின்னு சொல்லப்படுற ராகு கேது, சனி குரு, சூரியன் சந்திரன் இவைகளின் பலனை, அதாவது பொது பலனை எளிமையாக அதிகம் ஜோதிட வார்த்தை பயன்படுத்தாம சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த 7.5 சனியோட வேலை என்னன்னா, நம்ம வாழ்க்கையில முக்கியமா இருக்க விஷயத்துல ஏதோ ஒன்றை இழக்க செய்யும், இல்ல அதே விஷயத்த பயங்கரமா பாதிப்படைய செஞ்சு உண்டு இல்லாம ஆக்கிறோம். அது டைம், நம்ம நேசிக்கிற மனிதர்கள், அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இதில் அடங்கும். பணம், ஹெல்த், ஏதோ ஒன்று எடுத்துக்கும், நம்மளால தடுக்க முடியாது. அதனால இந்த வருஷம் நீங்கள் எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த செயல்லையுமே இறங்கக்கூடாது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களை ஆசை காட்டி ஒரு செயலில் இறங்க வச்சு அந்த செயல்னால உங்களை சிக்க வச்சு உங்கள் நிம்மதி, சந்தோஷத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும். தனுசு ராசிக்கு சனி 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பஞ்சம சனியிலேருந்து அர்த்தாஷ்டம சனிக்கு. இந்த வருஷத்தில் நீங்கள் நிறைய அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன்ஸ் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இப்படி சின்னதாக நடக்க போகிற நிகழ்வுகள் வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய அனுபவங்களையும் பாடங்களையும் சனி பகவான் உங்களுக்கு கற்று தருவார். தனுசு ராசிக்கு இந்த வருஷம் அர்த்தாஷ்டம சனியை தாண்டி ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் சிறப்பான பலனையே தரப்போகுது. அர்த்தாஷ்டம சனி இந்த வருஷம் உடல் பாதிப்புகளை கொண்டு வரும், நான் இல்லைன்னு சொல்ல. அதை தாண்டி உங்களுக்கு எல்லாமே சிறப்பாகவே அமையும். தனுசு ராசி பொது குணங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தன்னை சுற்றி என்னென்னலாம் நடந்துட்டு இருக்குன்னு நல்ல கவனிக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. செல்ஃப் அவேர்னஸாக அவங்கள்ட்ட பார்க்கலாம். அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுற மனுஷங்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. மனசில் என்ன வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க, ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேச தெரிஞ்சவங்க. இன்னொரு குணம் எப்படின்னா, ஒரு முடிவு தீர்மானமாக எடுத்துட்டாங்க அப்படின்னா அது மற்றவங்க சொல்லிலாம் அவங்க மாற்றிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் நம்ம பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிலாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. கடவுள் நம்பிக்கை உள்ள மனுஷனாக இருப்பாங்க. அதனாலேயே உங்களுக்கு மலை ஏறுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த சபரிமலைக்கு போகிறது, திருப்பதிக்கு போகிறது, வெள்ளியங்கிரி போகிறது அப்படின்ற மாதிரி மலை ஏற்றம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். ட்ரெக்கிங் ரொம்ப பிடிக்கும். டூர்லாம் இப்போ எங்கேயாவது போயிட்டு வரோம் அப்படின்னா அடுத்த டூர் எப்போன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப விருப்பம் தரக்கூடிய விஷயமா இருக்கும். தனுசு ராசி உபயஸ்தானத்துலேயும் அக்னி தத்துவத்தையும் பின்பற்றக்கூடிய ராசி. அதனாலே இவங்களுக்கு இயல்பாகவே உதவி பண்ணுற குணங்கள் இருக்கும். சொந்தத்திலலாம் ஏதாவது ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா இவங்க மொதல் ஆளாக போய் வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்வாங்க. அதேமாரி அக்னி தத்துவத்தை பின்பற்றுறதுனால கோபம் வரும், சுருக்குன்னு கோபம் வரும், ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க. தனுசு ராசியில் குரு பகவான் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு. அதில் தனுஷோட சுயஸ்தானம் துணைவர் ஸ்தானம், 2வது ஸ்தானம் குணரோக சத்துருஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் ராகு 3லையும் கேது 9லையும் வரதால பெரிய மனிதர்கள் கூட தொடர்பு ஏற்படும். அது உங்களோட தொழில் ரீதியாக இருக்கட்டும், உங்கள் ஃபீல்டில் உங்களோட அச்சீவ் பண்ணவங்களோட உங்களுக்கு கனெக்ஷன் உருவாகும். அது வழியாக உங்களுக்கு தன்னம்பிக்கையும் அறிவும் அதிகமாகும். அவங்கள்ட்டேருந்து உங்களுக்கு உதவியும் கிடைக்கும். அது பண ரீதியாக இருக்கலாம், தொழில் ரீதியாகவும் இருக்கலாம், ஃபேமிலி சப்போர்ட்டும் வரும். தனுசுக்கு 3வது ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்பா வழி பூர்வ புண்ணியத்தை சொல்றது. இந்த ஸ்தானத்தில் ராகு பகவான் மீனத்திலேருந்து கும்பத்துக்கு வராரு. இந்த வருஷம் அப்பாட்டேருந்து சொத்து ஏதாவது எதிர்பார்த்து வர வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு வரும். ஹெல்த் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா 30 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு கழுத்து, செரிமான கோளாறு, அப்புறம் கண், தோல் நோய்கள் ஏற்படும். 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இரத்த சோகை, காது வலி, வாதம், மூட்டு வலி, தலைவலி போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. தூக்கமின்மை ஏற்படும். தனுசுக்கு 4வது வீடு சுபஸ்தானம். அதில் சனி 4ஆம் இடமாக உட்காந்துருக்காரு. அதனால் விபத்துகள் ஏற்படும். சிறிதளவு சிராய்ப்பு, காயத்திலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா வாகனம் ஓட்டுற தொழிலில் இருக்கிறவங்க, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இல்லை அதிகமாக வண்டியில் பயணம் பண்ணுறவங்க ஹெல்மெட், நீ கார்டு, ஷூஸும் அணிஞ்சுக்கலாம். வாகனத்தில்
வாகனத்தில் வேகமாக போகிறத வந்து தவிர்த்துட்டு எங்கேயும் அவசரம்னு சொல்லிட்டு போகாமல் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கிளம்பி போங்க. ஏன்னா சனி தான் ஆயுள்காரகன். சிறிய பிரச்சனையிலேருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் அவர் தான் காரணம். சனி கொடுக்க எவன் தடுப்பான்ற மாதிரி தடுக்க முடியாது. அதை முன்கூட்டியே தெரிஞ்சு விவரமாக இருக்கணும். அதேமாரி அதுலேருந்து நம்மளை மீட்டு எடுக்கிறதும் அவர் தான். எல்லாம் நம்மளோட கர்ம வினைகளை பொறுத்து எல்லாம் அமையும். எலும்பு நரம்பு மண்டல நோய்கள், வாதம் எல்லாத்துக்கும் சனி தான் காரணம். திருமண உறவில் பிரச்சனைகள் வரும். அதனால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணாதீங்க. மிஸ்கம்யூனிகேஷனை தவிர்த்துக்கோங்க. காதல் உறவில் முதல் 6 மாதத்தை தாண்டி அடுத்த 6 மாதம் உங்களுக்குள்ளே இருக்க நெருக்கம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகும். காதல் திருமணம் எதிர்பார்த்து வெயிட் பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் நடக்கும். காதல் செஞ்சு திருமணத்துக்கு முன்னாடி சில பிரச்சனைகள் இடையூறுகள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் தாண்டி இந்த வருஷம் உங்களுக்கு திருமணம் வந்து நிச்சயமாக நடக்கும். இந்த வருஷம் தனுசு ராசிக்கு திருமண யோகம் இருக்குது. தனுசு ராசிக்கு 5வது ஸ்தானம் முயற்சி ஸ்தானம். அதில் இதுக்கு முன்னாடி வேலை கிடைக்காம கவலைப்பட்டிருந்த இளைஞர்களுக்கு வந்து இந்த வருஷம் வேலை கிடைக்கும். நேர்காணலில் வெற்றி கிடைக்கும். அரசாணையம் நடத்தும் போட்டித் தேர்வுகளை தேர்ச்சி பெற வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்க்குற பதவி உயர்வு வந்து கிடைக்கும். சுயமாக தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் வெற்றி அடையும். அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போவீங்க. வேலை தொழில் வியாபாரத்தில் புதனோட பார்வை படுறதால பேச்சு திறன் கற்பனை திறன் வந்து நிச்சயமாக மேம்படும். ஏன்னா புதன் மாமன் காரகன். இன்டலெக்சுவல் ஐடியாஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால கூட்டு வேலை திறன் அதிகமாகும். தனுசுக்கு 6வது ஸ்தானம் சுயஸ்தானம். சனியோட 3வது பார்வைப்படுது. இதனால மனச்சோர்வு, விருப்பமின்மை, அதிருப்தி ஜூன் ஜூலை மாதம் வரை இருக்கும். இதுலேருந்து தப்பிக்க நீங்கள் டெய்லியும் காலையில் எழுந்துச்சி வாக்கிங் போகலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், சத்துள்ள உணவுகள் வந்து எடுத்துக்கலாம், உடற்பயிற்சி ஜிம்மு ஒர்க் அவுட் வந்து செய்யலாம். அதேமாரி தேவையான அளவு ஓய்வு எடுப்பது ரொம்ப முக்கியம். இந்த சனி பயிற்சி செரிமான கோளாறை கொண்டு வரும். அசிடிட்டி அல்சர்லாம் வந்து வர வாய்ப்புகள் இருக்குது. செரிமான கோளாறுக்குள்ள சிம்டம்ஸ்லாம் இருந்தாலே நீங்கள் அதை அலட்சியப்படுத்தாமல் டாக்டரை போய் பார்க்கணும். இல்லை பெருசாக கொண்டு போய் விட்டுரும். குருவின் 7வது ஸ்தானம் குடும்பஸ்தானம். அதில் குரு 3வது இடத்துல உட்காந்துருக்காரு. குருவை பொறுத்தவரை அவரோட சுயஸ்தானத்துக்கு நன்மையும் அவரோட பார்வைக்கு தீமையும் செய்யக்கூடியவர். அப்படியே சனி பகவானுக்கு நேர்மறையாக செய்யக்கூடியவர். சனி பகவான் அவரோட சுயஸ்தானத்துக்கு நன்மையும் அவரோட பார்வைக்கு தீமையும் செய்யக்கூடியவர். இதனால உங்களோட குழந்தைங்களோட ஆரோக்கியம் பாதிப்படையும். அதனால இந்த எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுகள் அதிகம் வந்து கொடுக்கணும். பழங்கள், காய்கறிகள், அதேமாரி தானியங்களை வந்து அரைச்சி இந்த சத்து மாவு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா குரு புத்திரக்காரகன். ஏன்னா ஒரு குழந்தை ஒழுக்கத்துடனும் வீரியத்துடனும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் நல்ல அறிவுடனும் நல்ல சக்சஸ்ஃபுல்லா பேரு புகழ் செல்வம் வந்து கிடைப்பதற்கு அடிப்படை காரணம் குரு தான். இந்த வருடம் வந்து சகோதர சகோதரிகள் கூட வந்து சில கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்படும். சண்டைகள் வந்து உருவாகும். கொஞ்சம் பொறுமையாக அனுசரித்து இருக்கணும். முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு காது கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேசணும். அப்பா உறவை விட அம்மா உறவிடம் சில கருத்து வேறுபாடுகள் வந்து வர வாய்ப்பு இருக்குது. தனுசுக்கு 8வது வீடு விரயஸ்தானம். இந்த அர்த்தாஷ்டம சனினால தேவையில்லாத செலவு, ஆடம்பர செலவை வந்து முற்றிலுமா தவிர்த்திடலாம். ஏன்னா இந்த சனி கடன் வாங்க வைக்கும். செவ்வாய் தலையில உட்காந்துருக்கிறதுனால பணப்புழக்கம், தொழில் ரீதியா பணப்புழக்கமும் வந்து வரும். அதை செலவு பண்ணி திரும்பி கடன் வாங்குற சூழ்நிலையில உங்களை கொண்டு போய் நிறுத்தும். தனுஷோட நட்சத்திரங்கள் பூராடம், உத்திராடம், மூலம். நம்ம இப்போ பேசுறது எல்லாமே வந்து பொது பலன்கள் தான். உங்க ஜாதகத்துல ராசி, லக்னம், நட்சத்திரங்கள் எப்படி இருக்கு, கோச்சாரி பலன் நன்மையா தீமையா, தசாபுத்தி எப்படி அமைஞ்சிருக்கு, உங்க ஜாதகத்துல பிளானட்டரி இன்ஃப்ளூயன்ஸ்லாம் எப்படி இருக்கு, அதெல்லாம் பொறுத்து தான், அதெல்லாம் பார்த்து தான் வந்து நம்ம துல்லியமா கணிக்க முடியும் உங்க ஜாதகத்தை வச்சு. இதுல உத்திராடம் நட்சத்திரம் பார்த்தோம்னா அது தலையில்லா நட்சத்திரம், சூரியனோட நட்சத்திரம். தனுஷின் 10வது வீடு ஜீவன கர்ம தொழில் ஸ்தானம். இந்த வீட்டில் குருவோட 4வது பார்வை படுறதுனால சில தடங்கல்கள் ஏற்படும். உங்க வேலையில உங்களுக்கும் உங்களோட மேல் அதிகாரிகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்து வரும். அதனால பிரச்சனைகள், சண்டைகள் வந்து வரும்.
தனுசுக்கு 12வது வீடு லாபஸ்தானம். அதுல கேது 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துல இருப்பதால இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த சொல்யூஷனே கண்டுபிடிக்காத பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த வருஷம் சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அதுலேருந்து விடுபடுவீங்க. தனுசுக்கு 12வது ஸ்தானம் அயன சயன போகஸ்தானம். போன வருஷங்களில் வெளிநாடு போக முயற்சி செஞ்சவங்க இல்லை முயற்சி பண்ணி ஏதாவது தடைகள் வந்து அது போக முடியாமல் நின்னவங்களுக்கு இந்த காலம் வந்து விடிவு காலமாக இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் வெளிநாடு யோகம் வந்து இருக்கு, வாய்ப்புகள் கிடைக்கும். தனுசு ராசிக்கு வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவனைக்காவல் ஜாபுண்டேஸ்வரர் கோயிலுக்கு வந்து போகலாம். பைரவர் ஆலயத்துக்கு போய் வழிபடலாம். வாய்ப்பு கிடைச்சா ஒரு வாட்டி திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த வீடியோ நீங்கள் புது வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விழிப்புணர்வு வீடியோவாகவும் வழிகாட்டலாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு மிக நன்றி.